ஹாய். இப்போ எங்க பக்கம் வந்திருக்கோம், நடு ரோட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை, இப்போ நடு ரோட்டுக்கெல்லாம் இல்லை. நம்ம ஊர்ல எது ஃபேமஸ்னா நம்மளோட வைகை டேம் தான். ஸோ நம்ம வீட்டோட வைகை டேம் சொல்லவே இல்லை. எங்களோட வைகை டேம்ல நம்ம வீட்டில் இருந்து 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இங்கே ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஸோ இந்த சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்டோம். வாங்க அப்படியே ஒன்று நான் இரும்பா, அப்போ மாங்காய் வாங்கிட்டு வரேன். நம்ம உள்ள போக கூட இல்லை, தெரியவே இல்லை. நம்மளோட வேலை என்ன, சாப்பிட்றதுக்காக தானே பிறந்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து சரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் ஆக்சுவலாக என்னோட மூஞ்சி பாதி 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 பாருங்கம்மா. கண்பா இல்லாம எடை பார்த்து கொடுங்கம்மா. ஒரு பிஸ்கட் வச்சுக்கிறப்ப என்னோட மூஞ்சியே வந்து தெரியல. இல்லை நான் வந்து வாங்கி தரேன். என்னோட மூஞ்சியே வந்து தெரியல. அப்படி வீடியோ எடுக்கிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இது வந்துட்டு ஒரு மார்னிங் 10 o'clock அந்த மாதிரி வந்திருந்தா ஒன் டே ஸ்பெண்ட் பண்ண நல்லா இருந்திருக்கும். பட் நேற்றும் நாங்கள் கிளம்பினோம், 5 மணி ஆகிடுச்சு. ஸோ லேட் ஆகிடுச்சுன்னு போகல. ஸோ இன்றைக்காவது சீக்கிரம் போகலாமே அப்படின்னு யோசிச்சா இப்போ டைம் 3 மணிக்கு தான் உள்ளே வந்து. எனக்கு வைகை டேம் எப்போ வந்தோன்றது ஞாபகம் இருக்குன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 4th or 3rd படிக்கும்போது ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி 20 ரூபா வைகை டேமுக்கு வந்து டூர் கூட்டிகிட்டு வந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து 4 இயர் ஆயிடுச்சு, இப்போ தான் வரோம். ஸோ வந்து இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளேயே இருக்கோம். அவங்க மேலே தெரிஞ்சு பாருங்க, அங்கே தான் போகணும். ஸோ இந்த வைகை டேம்ல ஃபேமஸ்னா இந்த யானை சர்க்கிள்ங்கிறது நான் சின்ன வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவோம். எங்கள் அம்மா போகிறத பார்த்தீங்களா, அவங்க ஊருக்கு வந்திருக்காங்கன்றது ஒரு விஷயத்த வச்சுட்டு மலை ஏறுற மாதிரி அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. நான் கால குடும்ப கடவுளை. இந்த பாதையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்கிறது. இப்போ இங்கே தான் மேலே நம்ம ஏறிட்டுருக்கோம். நம்ம ஒரே குஷியாக சீக்கிரமாக மேலே ஏறுறீங்க. இதுக்கு தான் அவசரமாக போகக்கூடாது, மெதுவாக போயிருக்கணும். சரி ஓகே, நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே இருக்கோம் மீன்ஸ் நாங்கள் காமிச்ச இடத்துக்கு வந்துட்டோம் மேலே. ஸோ வந்துட்டு பின்னாடி இங்கே எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு மூவி கூட எடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதியோட தர்மதுரையில் வந்துட்டு ஆண்டி பட்டி அது சம்திங் ஒரு சாங் வரும். ஸோ இந்த இதில் நிறைய மூவி எடுத்திருக்காங்க. அப்போ உள்ளதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மூவி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். மாட்டுக்கார வேலம் படம் பார்த்தீங்கன்னா சேம் அது ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் எஸ்கேவோட சாங்கும் இங்கே தான் இருக்கும். ஒரு நிறைய சாங் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் எடுத்திருப்பாங்க. சுந்தரபாண்டியன் மூவி கூட இதை சுற்றி தான் எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு லொக்கேஷனை காட்டுறேன். அப்படிங்க கொஞ்சம் நல்லா தான் சிரிக்கிறேன். ஸோ வந்து ஃபுல் வியூ வந்து இதுதான் ஆக்சுவலாக லிட்ரலாக. ஸோ வந்து இது என் தாய் நிற்கிறாங்க. கொஞ்சம் கிட்ட வராமல் நின்று பேசுனீங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, இங்கே நிறைய மூவி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய மூவி எடுப்பாங்க. சுந்தரபாண்டி நாங்களும் அந்த ஷூட்காக தான் கேமரா எடுத்துகிட்டு வந்தோம். பட் இப்போ வரைக்கும் ஒரு ஷூட் கூட அமையலை. ஏன்னா இங்கேருந்து கிராமத்தலங்களாம் நம்மளோட பார்க்குற பார்வை வந்து கிண்டல் பண்ணுறது. அதில் சென்னைனா கூட பார்த்துட்டு ரீல்ஸ் எடுக்கிறீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஓ மை காட், அங்கே பாருங்களேன் என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுப்பாங்க. சரி ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம இங்கே தான் மேலே இருக்கோம்.
ஏன்னா நான் சின்ன வயசுல எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி சொல்லிக்கிறேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் கொடி ஏற்றிட்டு அப்படியே ஒரு இடத்துல நின்று பேசுங்கம்மா. சாக்லேட் தருவாங்கல்ல, என்ன சாக்லேட் வந்து அரைச்சி மிட்டாய் தருவாங்க. அதை அள்ளிட்டு அங்கேருந்து நடந்தே வருவோம். கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நடந்தே வருவோம், ஊர்லேருந்து அப்படியே நடந்தே வருவோம். வந்துட்டு ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கீழே ஒரு வியூ காட்ட முடியாத ஒரு நினைவுகள் இது வந்துட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் அங்கேருந்து தான் இப்போ நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். எடுத்து போட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மெயினான இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ இதுதான் வைகை டேம்னு சொன்னாலே அதை நேம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த வழியாக தான் எங்கள் ஊருக்கு போகணும். அங்கேருந்து பார்க்குறப்பே வழியாக நீங்கள் இதுதான் காட்டுறீங்க, டைனோசர் தான் இல்லை அங்கே கல்லு பார்ப்போம். ஸோ அங்கே ஒரு பாலம் தெரியுது பாருங்க, அந்த பாலத்தோடய பஸ்ஸில் போகிறப்பயே இங்கே இருக்கிற அந்த டேம் வந்துட்டு அழகாக தெரியும். வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம், வீட்டுக்கு போக போகிறோம். நிறைய நம்ம எடுக்கல, ஏன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோஸ் கொஞ்சம் எடுத்தோம், அதனால வந்துட்டு ஃபுல்லாக நம்மளால வந்துட்டு வீடியோ கவர் பண்ண முடியல. பட் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம், நல்ல நல்ல பிளேஸில் வந்து வீடியோஸ் எடுத்துருக்கோம். அப்படிதான் எங்களால் காட்ட முடியும். இப்போ பாருங்கள் லைட் வச்சுட்டு இன்னும் செம்ம சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒன்ஸ் தேனி அந்த சைடு வந்து இதை எடுத்துப்பாங்க, ஒன் டே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்சிச்சு. இப்போ டைம் வந்து 6:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே வெளியில் கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச வரையும் கவர் பண்ணியிருக்கோம் இல்லை பண்ணலை, சும்மா கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கோம். சும்மா ஏதோ ஏன்னா நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் பார்க்க வேண்டியது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததுனால கொஞ்சம் பார்க்க வேண்டியதுனால நாங்கள் போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே டைம் போயிடுச்சு. பேக் சைடு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த வீடியோவே இன்னும் முடியல, இல்லை நாளைக்கு வேற. ஸோ இந்த இடம் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. சென்னை மக்களுக்கு இந்த மாதிரி இடம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஸோ இதோட வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்துட்டு இந்த வீடியோஸ் முடிச்சுப்போம்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வந்து நாளைக்கு வந்துட்டு புது வீடியோவில் வந்துட்டு போடுவோம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம் நாங்கள்.